நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை. ஆனால் கொடுத்திருப்பது வெறும் 30% நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு மட்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய், ஆனா 33 மட்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம். மக்களுக்கு மனு வாங்குற மாதிரி வருது. என்ன பண்றப்பா, இந்த 2021 தேர்தல் எடுத்து இந்த பெட்ரோல் 5 ரூபாய் 4 ரூபாய் நினைச்சல, அது அடுத்து 65 ரூபாய் 25 ரூபாய் போட்டு. இந்த சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் நினைச்சல, அது அடுத்து 500. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அலுவலகத்தில் அக்கா இந்த 2021 தேர்தல் இருக்கு, 1980 தேர்தல் எடுத்துட்டா அதுல இருந்து மாற்றி 2020 வச்சு. அப்படி தாங்க ஐயா திமுக இன்னொரு கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆட்சிக்கு அவங்க எம்பி தேர்ந்தெடுத்தா அவங்க வலியுறுத்தலுக்காக எம்பி இன்னொரு கட்சி சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு எங்களை நீங்கள் எம்பி ஆக்கினால் மத்திய அரசை வலியுறுத்துவோம். ஐயா, மத்திய அரசை வலியுறுத்துறது, மத்திய அரசு சண்டை போட்டு வேலை வாங்குறதுக்கு சரி, மத்திய அரசுடைய சேவகனாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில வேலை பார்ப்பதற்கும் சரி, நமக்கு ஒற்றை வேட்பாளர் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க வலியுறுத்துற கட்சிக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு நீங்க தேர்தல் அறிக்கையிலே பொய் சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடணுங்க? ஐயா, 65 ரூபாய் 75 ரூபாய்க்கு பெட்ரோல் சொன்னாங்கன்னா தயாநிதி மாறன் மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பம்புகளும் நாளையிலிருந்து 5 ரூபாய் 4 ரூபாய் சொன்னா கூட போதும். வினோத் பி செல்வம் இந்த எலெக்ஷன்ல இருந்து அவர் சார்பா நானே சொல்றேன். தயாநிதி மாறன் அவர்கள் வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், சகோதரர் சார்பா நானே சொல்லியிருக்கேன். மத்திய சென்னை பகுதிக்கு உட்பட்ட எல்லா பெட்ரோல் பம்பிலும் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல 5 ரூபாய் 4 ரூபாய் இவங்கிட்ட பணம் இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இல்லாத பணம் 5 ரூபாய் 4 ரூபாய் இதுக்கு உட்பட்ட நாங்க தமிழ்நாடு முழுக்க சகோதரர் சொல்லுவார், குறைந்தபட்சம் அதனாச்சும் செய்ய மாட்டாங்க. அதனால்தான் அன்பு சகோதரர் நமக்கு ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் வேலையை செய்வதற்கு. இன்னைக்கு பாருங்க, அக்குமாருக்கு திருநெல்வேலிக்காரர், அக்குமாருக்கு ராதாபுரத்துக்காரர், திருநெல்வேலிக்காரங்க எப்படி சூடா இருப்பாங்களோ அதே போல வினோத் பி எப்படி சென்னையில வேறு பகுதியிலிருந்து வந்து சென்னையில குறிப்பாக வட தமிழ்நாட்டிலிருந்து சகோதரர்கள் வந்து சென்னையை வலிமைப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் திருநெல்வேலியிலிருந்து வந்த வினோத் பி செல்வத்தை பார்த்து எந்த ஊருக்காரன் தயாரிக்க நான் கேட்கிறேன், நீங்க முதல்ல எந்த ஊருக்காரன்? நீங்க முதல்ல சகோதரரை பார்த்து அக்குமார் திருநெல்வேலிக்காரர் ராதாபுரத்துக்காரரை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது நான் உங்களை கேட்கிறேன், வேற மாதிரி சொல்ல வேண்டிய எல்லா மக்களும் ஜாதி மதத்தை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, மொழியை தாண்டி சென்னை மக்கள் என்று வாழும் பொழுது எதற்கு பிரிவை அரசியல் செய்வதற்காக தயாநிதி இவருடைய வெற்றியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை. ஆனால் கொடுத்திருப்பது வெறும் 30% நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு மட்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய், ஆனா 33 ரூபாய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம். பெட்ரோல் 5 ரூபாய் 4 ரூபாய் நினைச்சல, அது அடுத்து 65 ரூபாய் 25 ரூபாய். சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் நினைச்சல, அது அடுத்து 500.